எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் தமிழ், அதாவது பொது தமிழ் பகுதி 13க்கான காணொளி. பகுதி 13க்கான காணொளி. ஏற்கனவே 12 காணொளி கொடுத்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காணொளிக்கும் 100 வினாக்கள் வீதம். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 இதுக்கு முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம், அதாவது எஸ்ஐ, அதே மாதிரி கான்ஸ்டபிள் போலீஸ் எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முழுசாக காணொலியை முழுசாக பாருங்க. என்று கொள் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிக. இதுக்கு சரியான விடை இடைச்சொல். அடுத்தது, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் என்பது குறிப்பு வினையெச்சம். பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல். பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். அடுத்தது, 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழெழுத்து ச. அடுத்தது, மாணவர்களே உங்களுடைய சீருடை மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா கொடை வினா. பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக. கோழி கூவும் என்பது பொருந்தாத மரபு தொடர். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுல கொடுத்திருக்காங்க என்னது? மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலர்க்குள். இப்ப மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் என்பது சரியான சொற்றொடர். அடுத்தது, 8வது கேள்வி, திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை. திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 658. திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை. அடுத்தது, சொல்லிசை அளபடை தேர்வு செய்க. தமிழி தளியி என்பது சொல்லிசை அளபடை. அடுத்தது, வெவ்விருப்பாணி பிரித்தெழுதுக. வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி. வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி. அடுத்தது, பொருந்தா இணையை கண்டறிக. பையுள் இன்பம் என்பது பொருந்தா இணை. மீதி 3 பாருங்க. பணவன் அந்தணன் விபுதர் புலவர் அல்கு இரவு. அடுத்தது, 12வது கேள்வி, நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வைதருப்பம் ஆசுகவி, கௌடம் மதுரகவி, பாஞ்சாலம் சித்திரகவி, மாகதம் வித்தாரகவி. அடுத்தது, விளம்பி என்பது ஊர் பெயர். அற்பு தப்பள ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொன் பாடியவர் யார்? இது சரியான விடை சுந்தரர். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு. பொருந்தாத இணையை கண்டறிக. குயில்பாட்டு கண்ணதாசன் என்பது தவறானது. மீதி 3 பாருங்க. சிறுபஞ்சமூலம் காரியாசான், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா. பண்ணொடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். பண்ணொடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். இதுக்கு சரியான விடை தேவாரம். தேவாரம். 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம். 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? இதுக்கு சரியான விடை பரணி. அடுத்தது, கிறித்துவ கம்பர் என புகழப்பெறுபவர் எச்சிஏ கிருட்டின பிள்ளை.
நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன? 133. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர். அடுத்தது, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்தது, பொறுத்துக. மேதி எருமை, சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத, அங்கனர் சிவன். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 26வது கேள்வி. தொடர் பொருள். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்குரியது. முதலை கண்ணீர் பொய்யழுகை. கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது, சைவ திருமுறைகளில் 10வது திருமறை திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்நூலின் புகழ்மிக்க தொடர் திருமந்திரம். தவறானவற்றை தேர்வு செய்க. குமரகுருபரனின் நூல்கள் தவறானது. வேதியர் ஒழுக்கம். மீதி 3 பாருங்க சரியான தேர்வு. கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளி மாலை. இவை 3 பார்த்தீங்கன்னா குமரகுருபரரின் நூல்கள். அடுத்தது, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? கண்டங்கத்திரி, திருவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? இது சரியான விடை வேர். அடுத்தது, முக்கூடற்பல்லு கற்பதன் பயன். முக்கூடற்பல்லு கற்பதன் பயன் இவை அனைத்தும் என்னது? உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள். விதைகளின் பெயர்கள். சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுந்தனவே இடம்பெற்றுள்ள காவியம் சீவக சிந்தாமணி. அடுத்தது, பொருள் மயரி மயக்கம். திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் 3363. 3363 என்பது திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள். அடுத்தது, மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? இதுக்கு சரியான விடை 10. அடுத்தது, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது? திருமூலர். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார்? என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகள். அடுத்தது, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம். அடுத்தது, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள். இது சரியான விடை 1956 டிசம்பர் 6. கோட்டோவியங்கள் என்பது 3 கோடும் வரைவது. அடுத்தது, தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ். கண்ணுள் வினைனர் என்றழைக்கப்பட்டவர். கண்ணுள் வினைனர் என்றழைக்கப்பட்டவர் ஓவியர். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்துக் கொண்டு இருக்கும் பொருள்கள். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்துக் கொண்டு இருக்கும் பொருள்கள் அனைத்தும் வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி ஆகிய 3லும். அடுத்தது, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள்
பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் சுரதா. அடுத்தது, போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை நாடக கலை. அடுத்தது, தமிழ்வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்தது, என்று முள தென்தமிழ் என்றவர். என்று முள தென்தமிழ் என்றவர், இதுக்கு சரியான விடை கம்பர். என்று முள தென்தமிழ் என்றவர் கம்பர். அடுத்தது, அந்தமான் எவ்வகை மொழி? பொதுமொழி. அடுத்தது, தொகை சொல்லை விரித்தெழுதுக. நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. இதுக்கு அதாவது உருவகம் தேன் தமிழ். தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன? இதுக்கு சரியான விடை 42. 42. அடுத்தது, பொறுத்துக. பெயர் சொல் வேளன், வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் ஐந்தும் ஆறும், உரிச்சொல் மாவீரன். சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது, ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இந்திய வாரிசுரிமை சட்டம். அடுத்தது, 56வது கேள்வி, என்னே தமிழின் இனிமை என்பது உணர்ச்சி தொடர். அடுத்தது, திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. கிரீன் ப்ரூஃப். அடுத்தது, முற்றியலுகிற சொல் கதவு. அடுத்தது, 59வது கேள்வி, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகை? இதுக்கு சரியான விடை இணை எதுகை. முதல் இரண்டு ஆற்றுவார் ஆற்றல் இவை இரண்டும் இணை எதுகை, அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஒரு வார்த்தையில இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. இது ஒரே அடியில் வர்றதுனால இது இணை எதுகை. அடுத்தது, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். மூன்றாம் வேற்றுமை தொகை ஆள். பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். நான்காம் வேற்றுமை வளர்ச்சிக்கு கு ஆள் கு. அமுதன் பாடத்தை எழுதினான் ஐ இரண்டாம் வேற்றுமை. கண்ணன் வந்தான் எழுவாய் வேற்றுமை. அப்போ முதல் வேற்றுமை எழுவாய், எட்டாம் வேற்றுமை விழி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஆள் கு இன் அது கண். இரண்டாம் வேற்றுமை ஐ, 3 ஆள், 4 கு, கண் 6, மன்னிக்கும் 5, அது 6, இன் அது கண். இன் பார்த்தீங்கன்னா 5, அது 6, கண் 7. ஐ ஆள் கு இன்னது கண். நல்லா வச்சுங்க. அடுத்தது, குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார். தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பா. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மாலதி திருக்குறள் கற்றால் தன்வினை. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுக. உயர்வு நவிழ்ச்சி அணி. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. அடுத்தது, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக. வாழை என்பது இளம்பெண். வாழை என்பது மீன் வகை. அடுத்தது, வையை நாடவன் பாண்டியன். தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் கைலாயமலை என்பது தவறானது. மீதி மூன்றும் பாருங்க. கம்பராமாயணம் சிருங்கி பேரம், தேம்பாவணி வளன், சீராபுராணம், மந்தராசாலம் ராசலம். அடுத்தது, வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். இது அடிக்கடி கேட்கிறாங்க. இது ரிப்பீட்டடா கடுவெளி சித்தரை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை பற்றி குறிப்புகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க.
அதனால கடுவெளி சித்தர் மிக மிக முக்கியம். அடுத்தது 500 நூலை தொகுப்பித்தவர் யானை கட்சியை மாந்தரன் ஜேரல் இரும்பொறை. அடுத்தது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனால் பாடப்பெற்றவர் சேக்கிலார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் திருமூலர். திருமந்திரம். அடுத்தது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது யாருடைய கூற்று? பேரறிஞர் அண்ணாவின் கூற்று. அடுத்தது திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் பரிமேலழகர். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏழாதி நூல்களும் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். சைவ சமயக்குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் மாணிக்கவாசகர். மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள். மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம் ஏழாதி. திரிகடுகம் ஏழாதி. அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கான் காடு, உளுவை புலி, மடங்கள் சிங்கம். அடுத்தது எண்கு கரடி. அடுத்தது பகைவனிடம் அன்பு காட்டு என கூறிய நூல் பைபிள். கடுவெளி சித்தர் அறிவுரைகள் தீயொழுக்கம் செய்யாதே. பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா. ஆற்றுணா வேண்டுவது இல். அடுத்த 83வது கேள்வி. அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி களிற்று யாரை நிறை. வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன். அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன். செரு அடுதோள் நல்லாதன் என பாராட்டுவது. செரு அடுதோள் நல்லாதன் என பாராட்டுவது பாயிரம். அடுத்தது திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி. பொறுத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. விபுதர் புலவர், பணவன் அந்தணன், வேணி செஞ்சடை, அல்கு இரவு. பிரித்தெழுதுக. வாய் நீர், வாயின் கூட்டல் நீர். நடுவணரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் 2004. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பொது தமிழுக்கு மட்டும் இல்லாமல் இது பொது அறிவுக்கு, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மிக மிக முக்கியமான கேள்வி. நடுவணரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் 2004. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. என்னுடைய நாடு எனும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு தேசிய மலர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன். இது மிக மிக முக்கியமான கேள்வி. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன். அடுத்தது அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. அடுத்தது திராவிட எனும் சொல்லே தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை, நீரிலும் வாழும் பறவை பூநாரை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். நாடகச் சாலையொத்த நட்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து யார் கூற்று? கவிமணி. நாடகச் சாலையொத்த நட்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து யார் கூற்று? கவிமணி. அடுத்தது ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு 1830. 1830. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி.
இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 13க்கான காணொலி. இந்த காணொலி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கும் மிக மிக முக்கியமான பகுதி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 13க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.